சில ஜென்மங்களை நம்ம பார்க்கணும். கணியத்திற்குரிய சகோதரர்களே, உழைப்பாளர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதற்காக இன்றைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுது. ஆனா உழைப்பின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அகல அஹது தாமன் கத்து ஹைரா, உங்கள யாருமே சிறந்த உணவை உண்ணவில்லை. மின் ஐ யகுல மின் அமலி எதிகி, தனது கரத்தால் உழைத்து உண்ணுகின்ற உணவை விட சிறந்த உணவை உண்ணவில்லை அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? யாரை விருந்து கொடுத்து சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே உணவுலே சிறந்தது எது என்றால் நம்ம கையால் உழைத்து உண்ணுவது. இன்னும் நபி அல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யகுல மின் அமலி எதிகி, அல்லாஹ்வுடைய நபியாகிய தாவூத் நபி தனது கரங்களால் உழைத்து உண்ணக்கூடியவராக இருந்திருக்காங்கன்ட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஏன் தாவூத் நபி சொல்றாங்கன்னா, அவர் ஒரு அரசன். அப்ப அரசனா இருந்தா உட்கார்ந்து அப்படி சொகுசா அரசனுக்கு வேலை செய்ய ஆள் இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்கன்றத உலக நேதி. ஆனால் அல்லாஹ்வுடைய நபி தாவூத் நபி கூட என்னது அரசனாக இருந்த பொழுதும் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு உழைப்புக்கு உதாரணமாக ஆண்களையும் தாண்டி பல பெண்களை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை நம்ம சுயமரியாதை இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஆண்கள் உழைத்த ஆளுமையும் சில பேர் குடியாரங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல அப்படியே படுத்து கிடக்குறாங்க. உழைக்கிற காசு இப்படி குடிச்சிட்டு இந்த மாதிரி பொறுப்பற்ற சில ஜென்மங்களை நம்ம பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி தான் நிறைய பேர் பெண்களை பெருமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 குடிகாரங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி நமக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு முதியவரை பார்க்க, அவருடைய வயசு எப்படி ஒரு 70-80 இருக்கும். இருந்தாலும் கடுமையா என்ன பண்றாருன்னா உழைத்து கொண்டிருக்கின்றார். அப்ப அவரு கேட்கிறோம், இவ்வளவு வயசுலயே நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்களே, உங்களுடைய குழந்தைங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைங்க என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொன்னாலும் கை கால் சும்மா இருக்க மாட்டேங்க தம்பி, உழைக்காம என்னால இருக்க முடியல. அந்த மாதிரி உழைப்பிலே ஊறி கடைசி காலமாக இருந்தாலும் நல்ல பிள்ளைகள் இருந்தாலுமே அவங்க கூட இல்ல நான் உழைப்பேன், சாவரவரை நான் உழைத்து கொண்டிருப்பேன் என்று இருக்கக்கூடிய பல நல்ல ஆண்கள் ஆட்களை பார்க்கலாம். யாரா 10 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசியில வாங்கி சாப்பிடுறது, யார் ஓசியில சோறு போடுறா அப்படின்னு உழைக்காம இருக்கக்கூடிய சோம்பேறி ஜென்மங்கள். இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே வேஸ்ட்ன்ற மாதிரி சில ஜென்மங்கள். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே ஒருத்தர் 1 பைசா கொடுக்காம காசு கொடுங்க, என்ன காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு உழைக்காம அடுத்த உழைப்புல திங்கிறது. இந்த மாதிரியான ஆட்கள், அதை விட இஸ்லாம் இன்றைக்குமே உழைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுலாம் ஹதீஸ்ல பார்க்கணும். இது போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த மே 1 அப்படின்ற தினத்தை பொறுத்தவரை இஸ்லாம் எல்லா நாளும் ஒரு மே தினம்தான். அந்த உழைப்பு என்பது கடுமையாக இருக்கின்றதோ, ஹார்ட் ஒர்க்கோ அல்லது ஸ்மார்ட் ஒர்க்கோ, ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல ஜென்யூனாக நேர்மையாக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களா இறைவன் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.